சென்னையில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகன் தருகிறார். மதியழகன், வணக்கம். மதியழகன், சென்னையில தற்போது மழையால ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே கடும் மழை பெய்து வருகிறது. அதேபோல சென்னையிலும் இன்று மதியம் முதல் கனமழை கொட்டி வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்தும் சிறிது அளவில் பாதிப்பு இருக்கிறது. பெருமளவில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏதும் இல்லை. ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் மக்கள் கூட்டம் இல்லாது போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருப்பதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கும் மழை நீரை அகற்றுவதற்காக பம்பு செட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மின் பம்ப் செட்டுகள் மூலம் தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கும் மழை நீர் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் மழை நீர் வடிகால் அந்த தண்ணீர் தேங்கி இருக்கும் இடங்களிலும் ஏதும் அடைப்புகள் ஏற்பட்டு தண்ணீர் செல்வதற்கு வசதிகள் இன்றி இருந்தால் அதை சரி செய்யும் பணிகளிலும் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் அண்ணா நகர், அதாவது NSK நகர் பகுதியில் கனமழை காரணமாக ஒரு மரம் சாலையில் விழுந்தது. அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியிலும் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சிறிது அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி.